எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவர் இதுவரைக்கும் அவருக்கு சொந்த வீடு கட்டாமல், அதாவது மெத்த வீடு கட்டாமல் இதுவரைக்கும் அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். அவருடைய ஜாதகத்தில் என்ன கிரக நிலைகள் இருந்தால் அவருக்கு இதுவரைக்கும் வீடு கட்ட முடியாமல் கூரை வீட்டிலேயே வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார். இப்பொழுதுதான் ஒரு 3-4 மாதத்திற்கு முன்பு தான் அவர் மெத்தை வீடு கட்ட ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் இதுவரைக்கும் அவரால் வீடு கட்ட முடியவில்லை, கூரை வீட்டில் வாழ்ந்து வந்தார். இப்பொழுது மெத்தை வீடு கட்டி கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 11/11/1974 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மதியம் 2:15க்கு பிறந்துள்ளார். கடலூரில் பிறந்தார். இவர் ஆண் ஜாதகர். இவருடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் கும்ப லக்கணம். லக்கணத்திலே குரு, 4இல் கேது, 5இல் சனி, 8இல் சந்திரன், 9இல் சூரியன், புதன், சுக்கிரன் அஸ்தங்கம், செவ்வாய் அஸ்தங்கம், 10இல் ராகு. இவர் பிறக்கும் பொழுது சந்திர திசையில் பிறந்துள்ளார். 1 வருடம் 8 மாதம் 20 நாட்கள் சந்திரனுடைய திசையாகும். அதன் பிறகு வந்தது செவ்வாய் திசை ஒரு 7 ஆண்டு காலம். அதன் பிறகு ராகு திசை ஒரு 18 ஆண்டு காலம். அதன் பிறகு குரு திசை ஒரு 16 ஆண்டு காலம். சனி திசை ஒரு 19 ஆண்டு காலம். 61 வயது 8 மாதம் 20 நாள், 62 வயது வரைக்கும் அவருக்கு சனி திசை நடந்து கொண்டிருக்கும். இப்பொழுது வயது அவருக்கு 51 வயது 8 மாதம் 23 நாட்கள் ஆகிறது. அதாவது 52வது வயது அவர் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதுதான் அவருக்கு அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பே ஜாதக அடிப்படையில் அவருக்கு கொடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் அவர் வீடு கட்ட முடியாமல் கூரை வீட்டில் தான் அவர் வாழ்ந்து வந்தார். திருமணத்திற்கு பிறகு கூரை வீட்டில் தான் அவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு எந்த அமைப்பில் இருந்தால் இந்த அமைப்பு கொடுத்திருக்கும், அதாவது லக்கணத்திற்கு 4ஆம் இடம்தான் வீடு கட்டக்கூடிய அமைப்பாகும். அதேபோல் 4ஆம் அதிபதி வீடு கட்டக்கூடிய அமைப்பை கொடுப்பார். அதேபோல் கிரகமாகிய சுக்கிரன் அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பை தருவார். இவருக்கு 4ஆம் பாவகம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். 4இல் கேது அமர்ந்துள்ளது. அது அந்த இடத்தை வீடு கட்ட முடியாமல், கேது என்பது ஒரு பாவ கிரகமாகும். அதனால் அவருக்கு வீடு கட்ட முடியாமல் அந்த இடத்தை தடுத்து வைத்து வருகிறது. அதேபோல் அந்த பாவகத்தினுடைய அதிபதி சுக்கிரன் 9இலிருந்து சூரியன், நீச்ச சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்க அமைப்பில் உள்ளார். அதனால் அவருக்கு அந்த கிரகமாகிய சுக்கிரனும் சூரியனோடு சேர்ந்து பலவீனம் அடைந்திருப்பதால், நீச்ச சூரியனோடு சேர்ந்து பலவீனம் அடைந்திருப்பதால் இவருக்கு இதுவரைக்கும் 52 வயது வரைக்குமே அவருக்கு அந்த வீடு கட்ட முடியாமல் இதுவரைக்கும் காலம் கடத்தி வந்தது. இப்பொழுது பாவகமும் கெட்டுவிட்டது, பாவகாதிபதியும் கெட்டுவிட்டார். அதனால்தான் இவருக்கு அந்த வீடு கட்ட முடியாமல் இருந்தது. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது அவருக்கு சனி தசையில் சுக்கிர புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. சனி தசை சுக்கிர புத்தி 21/5/2024 பிறகு சுக்கிர தசை ஆரம்பித்தது. இந்த சுக்கிர தசையில் அவர் சொந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்பது அவருடைய விதியாகும். ஆனால் அந்த சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகாமல் இருந்திருந்தால், சுக்கிர தசை ஆரம்ப பகுதியிலே இந்த கேது அமராமல் சுக்கிரன் இங்கு அமர்ந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் ஆகாமல் இருந்திருந்தால் சுக்கிர தசை ஆரம்பத்திலேயே அவருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு 2024 5வது மாதத்திற்கு பிறகு ஆரம்பித்திருக்கும். ஆனால் அந்த இடத்தில் கேது அமர்ந்திருப்பது தவறான ஒரு விஷயமாகும். அந்த இடத்தை சேதப்படுத்தும். அதேபோல் அந்த அதிபதி அந்த வீட்டிற்கு 9இல் தான் அமர்ந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்க அமைப்பில் இருந்தார். அஸ்தங்கம் ஆகாமல் இருந்தால் இன்னும் முன்கூட்டியே சுக்கிர புத்தியிலேயே அவருக்கு திருமணத்தை வீடு கட்டக்கூடிய அமைப்பை கொடுத்திருக்கும். அந்த சுக்கிரம் அஸ்தங்கம் ஆகி இருப்பதால் அவருக்கு 2024 6 மாதம் போய்விட்டது. அடுத்து 2025 முழுவதும் போய்விட்டது. 2026 பிப்ரவரி மார்ச் அந்த அமைப்பில் தான், அதாவது சனி தசை சுக்கிர புத்தி குருவோடைய அந்தரம். குரு 2ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் செயல்படுகிறார். சுக்கிர தசை சனி தசை சுக்கிர புத்தி 3 ஆண்டு காலம். அந்த 3 ஆண்டு காலத்தில் 1.5 வருடம் கழித்த பிறகுதான் அவருக்கு அந்த சுக்கிரன் இந்த வீட்டு பலனை செய்யக்கூடிய அமைப்பில் வருவார். அதனால்தான் அவருக்கு சனி தசை சுக்கிர புத்தியில் குருவோடைய அந்தரம், 2ஆம் அதிபதி, தனம் குடும்பம் வாக்கு, தனம் அதாவது வரக்கூடிய இடம், நம்மளுக்கு நன்மையை தரக்கூடிய இடம். அதே போல் 11ஆம் இடம் லாபத்தை தரக்கூடிய இடம். அதனால் 11க்கும் 2க்கும் அதிபதி வரவை தரக்கூடிய இடத்தில்
குருவோடைய அந்தரத்தில், சனி தசை சுக்கிர புத்தி குருவோடைய அந்தரத்தில் அவர் சொந்த வீடு கட்டி கொண்டு இருக்கிறார். இந்த சுக்கிர தசை முடியறதுக்குள் அவர் சொந்த வீடு கட்டி அவர் வந்து நல்ல அமைப்பில் இருந்து குடிபுகுந்து நல்ல மாதிரியாக இருக்கக்கூடிய சொந்த வீட்டில் அமையக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்கும். இதுபோல் அந்த 4ஆம் பாவகம் சுக்கிரன், அந்த இருவரும் நமக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருந்து அவர்களுடைய தசாபுத்திகள் வரும்பொழுது நமக்கு அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு உருவாகும். இது வந்து ஜோதிட ரீதியில் அந்த கிரகங்களை வைத்து நாம் எப்பொழுது வீடு கட்டலாம் அல்லது வீடு வாங்கலாம், புதுசாக வீடு, அதாவது பழைய வீடு இருந்தால் அந்த பழைய வீட்டை இடித்து விட்டு அதாவது புது வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இல்லை பழைய வீடாக இருந்தால் அது கூட சனி தொடர்பு கொண்டு இருந்தால் அந்த பழைய வீடை புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாம் உருவாகும். இதனை வைத்தே அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் சொந்த வீடு எப்பொழுது கட்டுவார், அந்த வீட்டை எப்போது புதுப்பிப்பார், வீடு விற்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அந்த 4ஆம் பாவகம் 4ஆம் பாவக அதிபதி இதனுடைய தொடர்பை வைத்து தசாபுத்தியின் அடிப்படையில் நாம் அவர்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு பலன் எளிதாக சொல்லிவிடலாம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.